மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர்கள் 2 உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தமிழரசன். விவரங்கள் என்ன? சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்ற 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இச்சம்பவம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்பட்டுள்ளது. ஆனைக்கால் சத்திர போலீசார் உடலை மீட்டு தற்போது உடற்கூறு ஆய்வுக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பனங்கட்டவாடி கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்ற கொண்டல் பகுதியை சேர்ந்த சிபிராஜ், அவருடைய தம்பி பரத்ராஜ் மற்றும் உறவினரான மயிலாடுதுறையை சேர்ந்த அருண் ராஜ்குமார் ஆகிய 3 பேர் கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்ற போது ஆழத்தில் நீரில் சிக்கி மூழ்கியுள்ளனர். கூச்சலிட்டதை அடுத்து அருகில் இருந்தவர்கள் பரத்ராஜ் மட்டும் மீட்ட நிலையில் மற்ற இருவரும் சடலமாக மீட்டுள்ளனர். இருவரும் சடலமாக மீட்டப்பட்ட அடுத்து தீரம்புத்துறை மற்றும் ஆம்புலன்ஸ் சோதித்த பத்தியில் இருவரும் இறந்து விடுதலை தெரிந்தடுத்து காவல்துறையினர் உடல்நிலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இது சம்பவம் குறித்து ஆனைக்கால் சத்திரம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரே பகுதியில் 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தது சம்பவம் பெரிய சோகத்தை ஏற்படுத்தது. 3 பேருமே கும்பகோணம் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.